ரஃபா பிரதேசத்தில் அதிரடியாக கெரில்லா போர் முறையை ஆரம்பித்த பலஸ்தீனிய உயரடுக்கு போராளிகள். காசாவின் கடற்கரை பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு வரும் அமெரிக்க துறைமுகத்திலே வீழ்ந்த மோட்டார் குண்டுகள். வடக்கு காசா ஜைத்தூன் பிரதேச கல்லறைகளில் புதைக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துடைய கட்டளை தளபதியும் 3 துணை தளபதிகளும். வடக்கு காசாவின் ஜபலியா கிழக்கு பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தரை வழி தாக்குதல்கள். அல் ஃபஹேத் வெடிகுண்டின் மூலமாக கொத்து கொத்தாக செத்துமடியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள். அயன்டோம் அமைப்புகளை தரைமட்டமாக்கிய ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர். இஸ்ரேலிய இராணுவம் பொய் சொல்கின்றது. இஸ்ரேலிய மக்களை இஸ்ரேலிய இராணுவமே மாற்றி வருகின்றது. நாங்கள் வடக்கு பிரதேசத்தில் போரினை முழுமையாக இழந்துவிட்டோம். இஸ்ரேலிய இராணுவம் வடக்கு பிரதேசத்தில் போரினை முழுமையாக இழந்துவிட்டது. நெட்டன்யாகுவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரும் வடக்கு இஸ்ரேல் மக்களை முழுமையாக மறந்துவிட்டார்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு நிம்மதியாக உறங்கவே முடியவில்லை. எங்களுடைய மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை இழந்துவிட்டார்கள். இந்த வாரம் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மேற்கொண்ட வீரியமான தாக்குதலினால் ஒட்டுமொத்த பிரதேசங்களும் பற்றி எரிகின்றன. இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் மிகப்பெரியவை. ஆனால் இந்த இழப்புகளை இஸ்ரேலிய இராணுவம் முழுமையாக மூடி மறைத்து விட்டது. ஊடகங்களும் இந்த இழப்புகளை முழுமையாக மூடி மறைத்து விட்டது. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பேரழிவுகளை ஊடகங்கள் காண்பிக்கவில்லை. இஸ்ரேலிய இராணுவமும் வெளியிடவில்லை. இதனால் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் எந்தவிதமான அழுத்தங்களும் இல்லாமல் தொடர்ச்சியாக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் எவ்வளவு தாக்கினாலும் எந்த தாக்குதலும் நடைபெறாது போன்ற இஸ்ரேலிய இராணுவம் இருப்பதனால் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இந்த சந்தர்ப்பத்தினை சரியாக பயன்படுத்தி எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளார்கள். இங்கே நாங்கள் செத்து மடிந்தாலும் கேட்பதற்கு யாரும் இல்லாத நிலைமை ஏற்படுத்தப்பட்டுவிட்டது. வடக்கிலே என்ன நடக்கின்றது என்பது சர்வதேசத்திற்கு கூட தெரியாது. இஸ்ரேலிய இராணுவம் தங்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காக எங்களுடைய மக்களை பலி கொடுத்து விட்டார்கள். மேலும் எங்களுடைய பிரதேசங்கள் முழுமையாக சேதமடைந்து தரைமட்டமாக்கப்பட்டு வருகின்றது என ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் மெர்கலிட் பிரதேசத்தினுடைய மேயர் எய்டன் டெவிபு சமூக ஊடக வலைத்தளங்களில் கருத்துக்களை முன்வைத்துள்ளார். மெர்கலிட் பிரதேச மேயருடைய இந்த தகவல்களை வெளியிடுவதற்கு கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் முன்வரவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. இதனால் தான் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் குறித்த வாய்ப்பினை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலினை தரைமட்டமாக்கி வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர்த்தாங்கி வாகனங்களையும் கொத்து கொத்தாக அழித்து வருகின்றார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அனைத்து உளவு தகவல்களை சேகரிக்கக்கூடிய கருவிகளையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் முழுமையாக அழித்து விட்டார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஹிஸ்புல்லாஹ் போராளிகளுடன் நேரடியாக மோத முடியாமல் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக பல்லுக்கு பல் என்கின்ற விகிதத்தில் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களுடைய கட்டிடங்களும் வீடுகளும் தீக்கிரையாக்கப்பட்டு வருகின்றன. நேற்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேச பொதுமக்களை இலக்கு வைத்து மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக மெச்சூலா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து 30க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் 10க்கும் அதிகமான வீடுகள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் பெய்ட் ஹிலால் பிரதேசத்திலே ட்ரோன் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். பெய்ட் ஹிலால் பகுதியில் இருக்கக்கூடிய அயன்டோம்களை இலக்கு வைத்துதான் இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினால் ஏவப்பட்ட அபாபில் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துடைய F-16 போர் விமானங்களும் களமிறங்கி இருந்தன. ஆனால் F-16 போர் விமானங்களினாலும் குறித்த ட்ரோனை சுட்டு வீழ்த்த முடியவில்லை. இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்துடைய அபாபில் ட்ரோன் குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அயன்டோம் அமைப்புகளை முழுமையாக தாக்கி அவற்றினை தரைமட்டமாக்கிவிட்டன. இதுவரை ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் 10க்கும் அதிகமான அயன்டோம்களை முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்காகவும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் பயன்படுத்தக்கூடிய அயன்டோம்களையே தற்போது ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தி வருகின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாகும். அத்தோடு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தின் அபாபில் ட்ரோன் தாக்குதல் தொடர்பாகவும் இந்த ட்ரோனினை சுட்டு வீழ்த்துவதற்கு களமிறங்கிய F-16 போர் விமானம் தொடர்பாகவும் பல காணொளிகள் வெளியாகியுள்ளன. அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிடுகின்றேன். அத்தோடு டெலிகிராம் சேனலினுடைய இணைப்பினை நான் கீழே கருத்துக்கள் பதிவிடக்கூடிய பகுதியிலே பதிவிட்டுள்ளேன். அந்த இணைப்பின் மூலமாக டெலிகிராம் சேனலிலே உங்களுக்கு இலகுவாக இணைந்து கொள்ளலாம். அடுத்து இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 3 புள்ளிகளை இலக்கு வைத்து அதிரடியான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ரமீம் பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் வாகனம் ஒன்றும்
சிதைக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்று காலையிலிருந்தும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் உக்கிரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்றிரவும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை தீயில் மூழ்கடிப்பதற்கு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் தயாராக இருக்கின்றார்கள். பலஸ்தீனிய எதிர்ப்பு பிரிவினர் காசாவிலே உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரிகள் இதுவரை சந்தித்திராத தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். எங்களுடைய பலஸ்தீனிய மக்களும் அவர்களுடைய எதிர்ப்பும் காசாவிலே தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதே போன்று நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம், வெற்றி பெறும் வரை போராடுவோம், நாங்கள் வெற்றி பெறும் வரை போராடுவோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக வெற்றி பெறும் வரை நாங்கள் போராடுவோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முற்றுகையினை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம். இதற்காக இறைவன் எங்களுடைய மக்களின் இதயங்களை வலுப்படுத்துவான் என்று பலஸ்தீனிய PIJ அமைப்பினுடைய தலைவர், அதாவது அல் குதுஸ் படையணியினுடைய அரசியல் தலைவர் ஜியாத் நக்லே அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு PIJ அமைப்பினுடைய துணை தலைவர் அல் ஹிந்தி அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசா பகுதி முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காட்டு மிராண்டித்தனமான குண்டுகளை வீசினாலும் அவர்களால் எந்தவிதமான நோக்கத்தினையும் அடைந்து கொள்ள முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரி ரஃபா பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவினாலும் அவர்களால் எந்தவிதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது. கடந்த 7 மாதத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரி வடக்கு காசாவிற்குள்ளும் மத்திய காசாவிற்குள்ளும் கான் யூனிஸ் பிரதேசத்திற்குள்ளும் பல தடவைகள் ஊடுருவிவிட்டன. ஆனால் அவர்களால் எந்தவிதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை. அதே போன்றுதான் தற்போது ரஃபா பிரதேசத்திலும் அவர்கள் எந்தவிதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள மாட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரியினால் பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து இனப்படுகொலை தாக்குதல்களை மாத்திரமே மேற்கொள்ள முடியும். அத்தோடு எதிர்ப்பானது பேச்சுவார்த்தைகளில் நெகிழ்வு தன்மையை காண்பித்தது மற்றும் ஆக்கிரமிப்பு காசாவிலிருந்து ஒவ்வொரு கட்டமாக திரும்ப பெறுவதற்கும் ஒப்புக்கொண்டது. மத்தியஸ்தர்களுடைய முன்மொழிவை எதிர்ப்பு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நெட்டன்யாஹூ குறித்த முன்மொழிவை முழுமையாக நிராகரித்திருப்பது சர்வதேச ரீதியில் அவருடைய உண்மையான முகத்தினை அம்பலப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு நெட்டன்யாஹூ தான் தடையாக இருக்கின்றார் என்கின்ற விடயத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களுக்கு உணர்த்தியுள்ளது. அத்தோடு அமெரிக்காவினுடைய அறிக்கைகள் தான் ரஃபா பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலுக்கு உடந்தையாக இருக்கின்றது. இருப்பினும் எந்த சூழ்நிலையிலும் ஆக்கிரமிப்பு அதனுடைய நோக்கத்தினை ஒருபொழுதும் அடைந்து கொள்ளாது. மேலும் ஆக்கிரமிப்பு காசாவினுடைய சேற்றுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளுடைய கதவுகளை நாங்கள் மூடவில்லை, அவை திறந்துதான் இருக்கின்றன. பலஸ்தீனிய மக்களுடைய நலன்களுக்காக சேவை செய்வதற்கு எதிர்ப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றது. ஆனால் நெட்டன்யாஹூ தன்னுடைய சுயநல அரசியல் தேவைக்காக நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காக இவை அனைத்தையும் தள்ளி போடுகின்றார் என அவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். நான் முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டதை போன்று நெட்டன்யாஹூ வெற்றி என்கின்ற மாயையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும் விற்பனை செய்வதற்காகவே முயற்சி செய்து வருகின்றார். நாங்கள் ரஃபாவிலே தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு விட்டோம், ரஃபா பிரதேசத்தினை முழுமையாக அழித்து விட்டோம், ரஃபாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸினையும் நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம் என சர்வதேசத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மாயைகளை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நெட்டன்யாஹூ இவ்வாறு நடந்து கொள்கின்றார். அவருடைய கௌரவத்தினை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவ்வாறு நடந்து கொள்கின்றார். ரஃபா பிரதேசத்திற்குள்ளே முழுமையாக ஊடுருவதன் மூலம் ஹமாஸினை முழுமையாக அழித்து விட்டோம் என்று மாயைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என நெட்டன்யாஹூ எண்ணிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் உண்மையிலேயே நெட்டன்யாஹூவின் காலக்கெடு முடிவடைந்து விட்டது. இதற்கு பிறகு நெட்டன்யாஹூ எந்த முடிவினை எடுத்தாலும் அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஒருபொழுதும் பாதுகாக்கவோ மீட்டெடுக்கவோ முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அழிவின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பாதையில் நெட்டன்யாஹூ நீந்து சென்று கொண்டிருக்கின்றார் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவிலே உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. வடக்கு காசாவினுடைய வடக்கு பிரதேசமான பெய்ட் லாஹியா மற்றும் பெய்ட் ஹனூன் பிரதேசங்களை இலக்கு வைத்தும், ஜபலியாவினுடைய கிழக்கு பிரதேசங்களையும் மத்திய பிரதேசங்களை இலக்கு வைத்தும், ஜெய்தூனினுடைய தெற்கு பிரதேசத்தையும் மற்றும் கிழக்கு பிரதேசங்களையும் இலக்கு வைத்தும் உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போது வடக்கு காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எவ்வாறு உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதோ அதே போன்ற தாக்குதல்களையே தற்போது மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவு மாத்திரம் வடக்கு காசா முழுவதும் 120க்கும் அதிகமான புள்ளிகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. பலஸ்தீனிய போராளிகளுடன் நேரடியாக மோத முடியாத ஆண்மை இழந்த கோடை ராணுவம் பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் மாத்திரம் வடக்கு காசாவிலே 38 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 54 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். உண்மையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு யுத்த களத்திலே போரிடுவதற்கு எந்த விதமான திட்டங்களும் இல்லை. அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திட்டம் பொதுமக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு குறித்த பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதுதான். கடந்த 7 மாதமாக மேற்கொண்டு வரக்கூடிய அதே திட்டத்தினை தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் யுத்த களத்திலே மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு கடந்த 3 நாட்களுக்கு மேலாக ஜைத்தூன் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய உயரடுக்கு போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர்த்தாங்கி வாகனங்களையும் கொத்து கொத்தாக அழித்து வருகின்றார்கள். வடக்கு காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேறியதற்கு பிறகு 3வது முறையாகவும் ஜைத்தூன் பிரதேசத்தினூடாக தாக்குதல்களை ஆரம்பித்திருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் ஜைத்தூன் பிரதேசத்தினூடாக முழுமையாக ஊடுருவி காசாவினுடைய மத்திய நகரை அடைய முடியவில்லை. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் அனைவரையும் அழித்து விட்டோம் என்று குறிப்பிட்ட இஸ்ரேல்
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் மீண்டும் குறித்த பிரதேசத்தினூடாக ஊடுருவதற்கு கூட முடியவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜைத்தூன் பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கு 3 படைப்பிரிவுகளை களமிறக்கியிருந்தது. இந்த 3 படைப்பிரிவுகளில் 2 படைப்பிரிவினர் முழுமையாக பின்வாங்கிவிட்டார்கள். இவ்வாறு பின்வாங்கிய 2 படைப்பிரிவுகளும் தற்போது ஜபலியானுடைய கிழக்கு பிரதேசத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்னும் 2 புதிய படைகளை பெய்ட் லாஹியானுடைய கிழக்கு பிரதேசத்திலும் பெய்ட் ஹனூனினுடைய கிழக்கு பிரதேசத்திலும் நிலைநிறுத்தியுள்ளார்கள். அதாவது குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்கம் 1, 2, 3, 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஜைத்தூன் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி வடக்கு காசாவினுடைய மத்திய நகரை அடைந்துவிட முடியும் என எண்ணி இருந்தார்கள். இருப்பினும் ஜைத்தூன் பிரதேசத்தினூடாக அவர்களால் முன்னேற முடியாததன் விளைவாக தற்போது ஜபலியாவினுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் பெய்ட் லாஹியானுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் பெய்ட் ஹனூனினுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதே நேரம் ஜபலியானுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன உடலுக்கு போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கோடை ராணுவம் ஜபலியானுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் ஒரு கட்டிடத்தில் நிலை கொண்டுள்ளார்கள். அவர்கள் கொண்டு வந்த ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் அந்த கட்டிடத்தில் களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் குறித்த கட்டிடத்தினை சுற்றி வளைத்து அதிரடியான யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த கட்டிடத்திற்கு அருகாமையில் கண்ணிவெடி பொறிகளையும் வைத்துள்ளார்கள். இதனால் குறித்த கட்டிடம் முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. மேலும் அந்த கட்டிடத்திற்குள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஆயுதங்களும் வெடிகுண்டுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக வெடித்து சிதறியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கிழக்கு ஜபலியா பிரதேசத்தினூடாக நுழைந்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் இந்த மிகப்பெரிய தாக்குதலை பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டிருப்பதாக குறித்த பிரதேசத்தில் இருந்த ஊடகவியலாளர்கள் அல் குதுஸ் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இன்று காலையிலிருந்து ஜபலியானுடைய கிழக்கு பிரதேசத்தில் அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் அல் அக்ஸா படையினரும் ஏனைய படைகளும் ஒன்றிணைந்து தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அவை வெளியிடப்பட்டதும் அவற்றினை நான் பதிவிடுகின்றேன். அடுத்து ஜைத்தூன் பிரதேசத்தில் எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளையும் இஸ்ரேலிய போர்த்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய உடலுக்கு போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு அல் கஸாம் படையினர் ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்தில் நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் யாசின் ஏவுகணையினை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் வெடித்து சிதற வைத்திருந்தார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினர் ஜைத்தூன் பிரதேசத்தின் தெற்கே இருக்கக்கூடிய 10ஆம் இலக்க வீதியில் நகர்ந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக வெடித்து சிதற வைத்துள்ளார்கள். மேலும் இந்த வண்டியிற்குள்ளே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் காசாவின் கல்லறைகளில் புதைக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்று காலை ஜைத்தூன் கிழக்கு பிரதேசத்தில் ஒமர் அல் காசிம் படையினரும் அல் அக்ஸா படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது B7 கவசெதிர்ப்பு ஏவுகணையினை களமிறக்கி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த ட்ரூப்ஸ் கேரியர் வண்டியானது முழுமையாக தீப்பற்றி எரிந்துள்ளது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்த இன்று மாலை குறித்த பிரதேசத்தில் அல் அக்ஸா படையினர் ஒரு பொறியொன்றையும் வைத்துள்ளார்கள். மேலும் குறித்த பொறியோடு சேர்த்து ஆசிப் வெடிகுண்டினையும் களமிறக்கியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகளும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் இந்த பொறியிலே வசமாக சிக்கியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பொறியும் ஆசிப் வெடிகுண்டும் வெடிக்க செய்யப்பட்டு அவர்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று ஜைத்தூன் பிரதேசத்தில் எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் போர்த்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து எல்லா படையினரும் சுற்றி வளைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை அதிகாரிகளை இலக்கு வைத்தும் ஸ்னைப்பர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக ஜைத்தூன் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலினாலும் ஸ்னைப்பர் தாக்குதலினாலும் தற்போதைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் துணை பாதுகாப்பு அதிகாரி பிரிக் ஜெனரல் யோகேவ் படுகாயமடைந்துள்ளார். மேலும் இவர் ஊனமுற்றவராக சொரோக்கோ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்றைய தினம் இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தன. அத்தோடு ஜைத்தூன் பிரதேசத்திலே களமிறங்கிய படைகளுடைய 3 துணை தளபதிகளும் காசாவினுடைய கல்லறைகளில் புதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஒரு கட்டளை தளபதியும் ஜைத்தூன் பிரதேசத்தில் அளிக்கப்பட்டுள்ளார். ஆனால் இவை தொடர்பான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தணிக்கை செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து ஜைத்தூன் பிரதேசத்திலே இன்னும் ஒரு புதிய படை பிரிவினர் ஒன்றும் களமிறங்கியுள்ளார்கள். அல் அன்சார் என்கின்ற படையை தற்போது ஜைத்தூன் பிரதேசத்தில் களமிறங்கியுள்ளார்கள். இவ்வாறு களமிறங்கிய அல் அன்சார் படையினர் அல் கஸாம் படையுடனும் ஜிப்ரீல் படையுடனும் ஒன்றிணைந்து நெட்சரிம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று காலையிலிருந்து நெட்சரிம் பிரதேசத்தினை இலக்கு வைத்து 30க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் நெட்சரிம் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர்த்தாங்கி வாகனங்களும் சிதைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. வடக்கு காசாவினுடைய தென்மேற்கு பிரதேசத்தில் அமெரிக்க ஆக்கிரமிப்பு கட்டமைத்து வரக்கூடிய அமெரிக்க துறைமுகத்தினை இலக்கு வைத்து சில மோட்டார் குண்டு தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான மோட்டார் குண்டுகள் அமெரிக்க துறைமுக பிரதேசத்தில் வீழ்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்க துறைமுகத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு அல் குதுஸ் படையினரும் அல் கஸாம் படையினரும் ஒன்றிணைந்து வடக்கு காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அஷ்கலோன் பிரதேசத்தினை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 25க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில்
வடக்கு காசாவிலிருந்து அஷ்கலோன் பிரதேசத்தை நோக்கியும் டெல்-அவீவ் பிரதேசத்தை நோக்கியும் அல் குதுஸ் படையினர் அல் கஸாம் படையினர் எவ்வாறு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டார்களோ அதே போன்றுதான் தற்போது 200 நாட்களை கடந்தும் பலஸ்தீனிய போராளிகள் வடக்கு காசாவிலிருந்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ரஃபா பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்ததிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் டெல்-அவீவ் பிரதேசம் முழுவதும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நெட்டன்யாஹுவினுடைய வீட்டை முற்றுகையிட்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாராளுமன்றத்தினை முற்றுகையிட்டும் தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு நேற்றிரவு இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்கள் இஸ்ரேலிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். நெட்டன்யாஹு தன்னுடைய அரசியல் சுயநலத்திற்காக கைதிகளை கொலை செய்யப் போகின்றார். ரஃபா பிரதேசத்தின் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு பணைய கைதிகளை கொலை செய்யப் போகின்றார். மேலும் நெட்டன்யாஹு எங்களை முழுமையான தோல்வியை கேட்டுச் செல்கின்றார். நாங்கள் எங்களுடைய கைதிகளை உயிருடன் மீட்க வேண்டுமாக இருந்தால் நெட்டன்யாஹுவினுடைய அரசை கவிழ்க்க வேண்டும். நெட்டன்யாஹுவினுடைய அரசை கவிழ்த்து ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் எங்களுடைய பணைய கைதிகளை உயிருடன் மீட்டெடுக்க முடியும். இதனால் அவசரமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா பிரதேசத்தில் தரைவழி தாக்குதல்களை 2 மாதத்திற்கு மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளது. மேலும் ரஃபா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக செத்து மடியும் காணொலிகளையும் ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டு வருகின்றார்கள். எனவே இந்த காணொலிகளை பார்வையிட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைவருக்கு ஒரு கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளார்கள். எங்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை முழுமையாக போய்விட்டது. நீங்கள் எந்த விதமான திட்டங்களும் இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளை ரஃபா பிரதேசத்தில் களமிறக்கி உள்ளீர்கள். மேலும் எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஹமாஸிற்கு பலி கொடுத்து வருகின்றீர்கள். எனவே எங்களுடைய பிள்ளைகள் ரஃபா பிரதேசத்தினுடைய யுத்த களத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என 600 சிப்பாய்களுடைய பெற்றோர்களும் கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளார்கள். மேலும் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பயத்துடன் தான் போரிட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. எனவே இது எவ்வாறு இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு ரஃபா பிரதேசம் ஒரு கல்லறையாகவே மாறப்போகின்றது. ரஃபா என்னும் கருப்பு பெட்டியில் ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் புதைக்கப்பட போகின்றார்கள். மேலும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக ரஃபா பிரதேசத்திலே பலஸ்தீனிய உடனடிக்கு போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய போராளிகள் தற்போது ரஃபா பிரதேசத்திலே அதிரடியான கெரில்லா போர் முறை தாக்குதல்களையும் ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது கெரில்லா போர் முறையின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை உள்ளே வரவழைத்து அதற்கு பிறகு அவர்களை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். எனவே இதற்கமைவாக தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அல் ஷவுகா பிரதேசத்தினூடாக நுழைந்துள்ளது. கடந்த 3 நாட்களாக ரஃபாவினுடைய ஷவுகாவின் நுழைவாயில் பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தற்போது 300 மீட்டர் அளவில் அல் ஷவுகா பிரதேசத்தினூடாக ஊடுருவியுள்ளார்கள். குறித்த வரைபடத்திற்கு அமைவாக ரஃபா நுழைவாயிலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய அல் சலாம் மற்றும் அல் ஜனீனா பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் அல் அக்ஸா படையினரும் ஏனைய படை பிரிவினரும் ஒன்றிணைந்து குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் சிதைக்கப்பட்டும் போர்த்தாங்கி வாகனங்களும் சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் இவ்வாறு சிதைக்கப்பட்டவர்களை அள்ளிச் செல்வதற்காக ஹெலிகாப்டர்களும் வருகை தந்துள்ளன. அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து கரீம் செலவும் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் அதிரடியான ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்களை ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்து அல் ஷவுகாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கிய அல் அக்ஸா படையினர் அல் ஃபஹேத் வெடிகுண்டினை களமிறக்கி 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த போர்த்தாங்கி வாகனங்களுடன் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைக்குழு ஒன்றினையும் இலக்கு வைத்து அல் ஃபஹேத் வெடிகுண்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் அவர்களும் கொத்து கொத்தாக வெடித்து சிதறியுள்ளார்கள். குறைந்தது இந்த தாக்குதலில் மாத்திரம் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் வெடித்து சிதறி இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அல் அக்ஸா படையினர் அல் ஜனீனா பிரதேசத்தில் அல் ஃபஹேத் வெடிகுண்டினை களமிறக்கி ஒரு புல்டோசர் வண்டியையும் அதனோடு இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்தாக அளித்துள்ளார்கள். அடுத்து உமர் அல் காசிம் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் அல் ஷவுகாவினுடைய சலாஹ்தீன் வீதி கர்ஹாமில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் இஸ்ரேலிய போர்த்தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் B7 கவச எதிர்ப்பு ஏவுகணையினை களமிறக்கி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வண்டியை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து உமர் அல் காசிம் படையினர் அல் ஜனீனா பிரதேசத்தில் மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் பல மணி நேர இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல் கஸாம் படையினர் அல் ஷவுகா சலாஹ்தீன் வீதி கர்ஹாமையில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து யாசின் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வெடித்து சிதறியுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக வடக்கு காசாவிலும் ரஃபா பிரதேசத்திலும் 10 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வண்டிகளும் 2 புல்டோசர் வண்டிகளும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 35க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வெடித்து சிதறியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.